அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து குருமார்களையும், அனைத்து குரு வல்லுநர்களையும், அனைத்து குரு ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்னின் இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புதனே. க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யட்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் ஜோதிட டிப்ஸ் என்ற தலைப்பில் ஒரு பயனுள்ள கருத்துக்களை இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் உங்கள் தனம் தண்டவாணி, திருப்பூர். அதாவது இன்றைய தனம் சேர தனம் தண்டவாணியின் டிப்ஸ். இன்று ரேவதி நட்சத்திரம், சனிக்கிழமை. அதாவது பெட்ரோல், ஆயில், இரும்பு, செருப்பு, துணிமணி இவை எல்லாமே சனிக்கிழமை என்று வாங்கக்கூடாது. மேலும் கருப்பு நாய்க்கு உணவு தானம் செய்யலாம், ஊனமுற்றோருக்கு உதவி செய்யலாம். செருப்பு மட்டும் ரேவதி நட்சத்திரம் என்று வாங்குவது சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகளில், ஜோதிடத்தினுடைய ஒரு தலைப்புகளில் தங்களுடைய அனுபவங்களையும் அந்த தலைப்பு தகுந்த சூட்சுமங்களையும் நம்மிடையே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த துணைத் தலைவர் ஜோதிட ரத்னா ஆஸ்ட்ரோ சௌந்தர்ய பிஎஸ்சி பிஎட் அம்மா அவர்கள் நம்முடைய வருகை புரிந்துள்ளார்கள். அதாவது நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜோதிடத்தில் பலதரப்பட்ட தோஷங்கள் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு குறிப்பிடும்படியாக விஷ கன்னிகா தோஷம் என்ற தலைப்பை ஏற்று அதில் நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். தன்னுடைய சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல எல்லா மேடையிலயும் சரி, எல்லா கருத்தரங்கத்திலயும் சரி, ஒரு புது நிகழ்வுலயும் சரி, என்னுடைய இஷ்ட தெய்வம் பிளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் உச்சிஷ்ட கணபதியை வேண்டிக்கிறேன். அவரோட துதியை பாடிக்கிறேன். ஓம் தத்புஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நான் பேசக்கூடிய டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது. மேம் உங்களுடைய வாய்ஸ் மியூட்ல இருக்குங்க மேம். மேம் மஞ்சுளா அப்படின்னு உங்களுடைய ஐடியில் மியூட்ல வருதுங்க மேம். ஓகே மேம், என்னது மியூட்ல இருக்கணும், உங்களது பேசுங்க, ரெக்கார்டிங் ஆகும். ஓகே ஓகே, எல்லாருமே மியூட்ல தான் இருக்கும், நீங்க மட்டும் பேசணும். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு விஷ கன்னிகா தோஷம் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். விஷ கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறதே சொல்லலாம். பிகாஸ் எனக்கே ரொம்ப ஒரு ஹையர் லெவல் போற வரலும் விஷ கன்னிகா தோஷம் அப்படிங்கறோட இம்பாக்ட் அதிகமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் விஷ கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன். சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதுல குறிப்பிட்ட திதி துவாதசி, துதியை, அப்புறம் இன்னும் 2-3 திதிகளை குறிப்பிடுறாங்க. ஆனா அது அக்யூரேட்டான்னு தெரியல.
நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா ஆயில்யம், சதயம், கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த கிழமை, இந்த திதி, இந்த நட்சத்திரத்துல மூணும் சேர்ந்து பிறந்தவங்க. பிளஸ் வந்துட்டு 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 12ஆம் பாவம், 4, 5 இந்த பாவங்கள்ல மேஜர் ஆஃப் த பாவம் வந்து முடக்கு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா அது வந்து ரொம்ப பாதிப்புக்கு உண்டாயிருக்கு அப்படின்ற எடுத்துக்கிற பட்சத்துல இது வந்து கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது நம்ம விஷ கன்னிகா தோஷம் அப்படின்னு சொல்றோம். விஷ கன்னிகா தோஷம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த நேம்லயே வந்து விஷ கன்னிகா தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நிறைய பேரோட கருத்து இருக்கு. ஆனா வந்து அது பொண்ணுங்களுக்கு மட்டும் பொருந்தாது, ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு சில ஆண் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த வகையில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாலும் அதுல விடையே இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, 2வது ஒய்ஃபும் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, 3வதும் கட்டினா வந்து கரெக்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கும். ஒரு 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம். அதுக்கு மேல துர்மரணம்ங்கிறது அவங்க அவங்க கல்யாணம் பண்ணவங்க பொண்ணுக்கு ஈஸியா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அங்க அதிகமா இருந்திருக்கு. அதே போல ஒரு சில பெண்கள் நல்லா ஷைனா இருப்பாங்க, போல்டா இருப்பாங்க, வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க, நல்ல ஒரு பணபலம் கொண்ட பெண்ணா இருப்பாங்க. எல்லா வகையிலயும் ஓகே. ஆனா அந்த திருமண பந்தம்ன்றதுல இணையும் பொழுது மட்டும் ஒரு கணவருக்கு மேல 2 கணவர், அதே போல வந்துட்டு தார அமைப்புங்கிறது 1, 2, 3ங்கிறது போகும். மன உளைச்சல்ல ரொம்ப சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கல்யாண லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இந்த விஷக்கன்னிகா தோஷத்துல வந்து மாட்டியிருப்பாங்க. அவங்களோட 9ஆம் பாவம்ங்கிறது நல்லா இருந்திருக்கும். சோ அதனால அவங்க அப்பாவோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கும். 4ஆம் பாவம்ங்கிறது நல்லா இருந்திருக்கும். கற்புடைய பெண்ணுன்னு நம்ம சொல்லலாம். ஒழுக்கமுடைய பெண்ணுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா எந்த வகையில் இது பாதிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஷகன்னிகா தோஷம் வந்து ராகு பகவான், கேது பகவானுடைய தீய கர்மாக்கள் இந்த ஜாதகத்துல ரொம்ப பதிவாயிருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இப்ப இது வந்து சாந்தி பண்ணாம, பிரீத்தி பண்ணாம அவங்க லைஃப் நல்லா இருக்குமானா, என்ன பண்ணாலும் லைஃப் வந்து நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சாந்தி பிரீத்தின்னு என்ன சொல்றீங்க? பரிகாரம் பண்ணா சரியா போயிடும்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. எப்பயுமே ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது, ஒரு நமக்கு வர தண்டனைய கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புன்றத மட்டுமே தவிர, நம்ம ஜாதகத்த மாத்துமானா கிடையவே கிடையாது. நல்ல ஆசி பெற்றவங்களுடைய ஆசி. தினைக்கும் ஒரு நாளைக்கு நிறைய தடவை ஜெபம் பண்றாங்க, உச்சாடனம் பண்றாங்க, பிரம்ம முகூர்த்தத்துல நல்லா வழிபாடு பண்ணி ஆன்ம பலத்தை நல்லா பெருக்கி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வாங்குற ஆசீர்வாதம் பிளஸ் வந்துட்டு நிறைய அன்னதானமும் தான வகைகள் நிறைய கொடுத்துட்டு கோயில்ல போயிட்டு மனசார உருகி பிரார்த்தனை பண்ணணும். நீங்க அங்க போய் உண்டியல 10,000 போட்டாலும் சரி, 10 ரூபா போட்டாலும் சரி, காணிக்கையே போலினாலும் சரி, உங்களுடைய ஆன்மா அங்க உருகுற அளவுக்கு வழிபாடு அங்க நேர்த்தியா நீங்க பண்றீங்களா? அத மட்டும்தான் கடவுள் பார்ப்பாரு. கடவுள் தான் நம்ம கிட்ட எல்லாமே கொடுத்திருக்காரு. பொருளா இருக்கட்டும், பழம், நம்ம கொண்டு போற ஒரு தட்சணையா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து கொடுத்தது அவரு. அவருக்கு போய் நம்ம கொடுத்தாதான் அவர் திருப்தி அடைவாருங்கிற கருத்தே ஃபர்ஸ்ட் இங்க தப்பு. மேக்சிமா பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற கருத்து வந்து இவ்வளவு கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க, ஒரு யாக குண்டத்துல போயிட்டு இவ்வளவு பழங்களை போடுங்க, இவ்வளவு எக்ஸ்பென்ஸான ஒரு பொருளை போடுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. தேவையே இல்லைன்னா அதுல வர ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எனர்ஜி வந்து நம்ம மேல பட்டு அங்க வந்து ஸ்பரிசம் மூலமா ஒரு கிளென்ஸ் பண்ணுங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனா இதுதான் ஃபுல் தீர்வான்னு கேட்டா என்ன கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட கருத்து இல்ல. ஏன் அப்படின்னா மனசு அந்த ஆன்ம பலத்தை பெருக்கி அந்த ஆன்மா மூலமா நம்ம ஒரு கடவுள் கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கான இணையான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப வந்து சரி, தலைப்புக்குள்ள நான் வரேன். இப்ப விஷக்கன்னிகா தோஷம் நான் சொல்லிட்டேன். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு கன்னி லக்னம், லக்னத்துல ராகு இருக்காரு. அப்ப வந்துட்டு கரெக்டா ஆப்போசிட்ல கேது இருப்பாருங்களா? மீனத்துல குரு இருக்காரு, புதன் இருக்காரு. மேஷத்துல சூரியன், சந்திரன், சனி இருக்காங்க. துலாத்துல வக்கர செவ்வாய் இருக்காரு.
போட்டுக்கிட்டீங்களா? ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு. ரிஷபத்துல சுக்கிரன், மேஷத்துல சூரியன், சந்திரன், சனி, கடகத்துல ராகு, துலாத்துல வக்கர செவ்வாய் இருக்காரு. கண்ணில தானே மேம் ராகு? இல்ல கடகத்துலங்க மேம், கடகத்துல. கடகத்துல ராகுனா மீனத்துல அப்புறம் எப்படி கேது? மீனத்துல இல்லைங்க மேம், மீனத்துல குரு புதன் சொன்னேன் நானு. ஓகே. மகரத்துலதான் கேது இருக்கும், ஆப்போசிட்லன்னு சொன்னேன். ஓகே ஓகே. துலாத்துல வக்கர செவ்வாய் இருக்காரு. இப்ப நீங்க இந்த பார்வை அடிப்படையிலே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நம்ம சொல்லுவோம் ஒரு கிரகம் சமசப்தமமா பாத்துக்குச்சுன்னா இணைவு 50% இணைவா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பேசிக்லயே நம்ம படிச்சிருப்போம். அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, சூரியன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய், சனி செவ்வாய், 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற குரு. ஆனா நீச்சமா இருந்த புதன் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறாரு. தயவு செய்து மத்தவங்க எல்லாம் மியூட் போடுங்க, மியூட் போடுங்க. இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட விஷகணிகா தோஷம் இருக்கான்னு கேட்டாங்க, ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்ப, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நெருடலான ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நெருடலானாங்கிறதுனால ஏன் விஷகணிகா தோஷம்னு எடுத்தோன்னு கேக்குறீங்க, அந்த தோஷத்தை பேரை சொல்லியே ஸ்பெசிபிக்கா ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறப்ப என்கிட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னாரு அப்படின்ட்டு. இந்த தோஷம் வந்துட்டு 1000 பேத்துல 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். இது அசால்ட்டா யாருக்கும் வர்றது கிடையாது. இந்த ஜாதகத்துல விஷகணிகா தோஷம் இருக்கானா கிடையாது. நெருடலான ஒரு திருமண வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு ஏன் அமைஞ்சது அப்படின்னா, வக்கர செவ்வாய் இணைவுலயே சனி பார்வையில பெற்று 3 இணைவு அப்படிங்கறது மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இப்ப கடகத்துல ராகு இருக்கும், ராகு தோஷத்தை பார்த்த உடனே தெரிஞ்ச தோஷத்தை வந்து அந்த அஸ்ட்ராலஜர் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்காரு. இது இருக்கிறதுலயே இந்த படத்துல எல்லாம் நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, சர்ப தோஷம் இருக்கு உங்களை விடவே விடாதுன்ற லெவலுக்கு ரொம்ப ஹை பீக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட உருவாக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷகணிகா தோஷம். இது வந்துட்டு 1000 ஜாதகம் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்ப 3 ஜாதகங்களுக்கோ 2 ஜாதகங்களுக்கோ தான் பொருந்தும். இதுக்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதக இருக்க இந்த தோஷம் இருக்க ஜாதகர் வந்துட்டு அன்னதானம் நிறைய வழங்கணும், சாமியை மனதுருகி கும்பிடணும், பெண்ணா இருந்தா ஒழுக்கு முறைய ரொம்ப கடைபிடிக்கணும், ஆணா இருந்தா அவங்களோட ஒழுக்கு முறையை ரொம்ப கடைபிடிக்கணும், பெண்ணா இருந்தா தன் குடும்பத்துல இருக்க ஆண்களை ரொம்ப மரியாதைக்குரிய தனமா நடத்தணும், ஆணா இருந்தா தன் குடும்பத்துல இருக்க பெண்ணை ரொம்ப மரியாதைக்குரிய தனமா நடத்தணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்க அப்பா அண்ணா இருக்காங்கன்னா ஈக்குவலா ஒரு முருகரை கும்பிடுறீங்கன்னா அந்த முருகராவே அவங்கள நினைச்சு பாவிக்கணும். இதுக்கு பரிகாரம் என்ன பொறுத்த பிராக்டிகலா ஒர்க் ஆகுதுன்னா இதுதான். ஒரு எப்பயுமே சொல்லுவோம், செவ்வாங்கிறது கணவர் பிளஸ் வந்து சகோதரர். அப்ப சகோதரர்கிட்ட எப்படி ஒரு பொண்ணு நடந்துக்குதோ அதே போலதான் கணவர்கிட்டையும் நடந்துக்கணும்னு ஈஸியா சொல்லிடலாம். சகோதரர் ஒரு குடிப்பழக்கத்துல இருக்காரு அப்படின்னா கணவர் குடிப்பழக்கத்துல இருந்தாலும் ஈஸியா ஜஸ்ட் ஒரு இது அப்படின்ற மாதிரி கடந்து போயிடும் அந்த பொண்ணு. சகோதரர் டீட்டோடலாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் வந்து குடிச்சா அந்த அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நிறைய இடத்துல ஆய்வு பண்ணி பாருங்க, குடும்பத்துல இருக்க ஆம்பளைங்க பண்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுதான் அந்த பொண்ணோடைய ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட ஆண்கள் மேல அப்படிங்கிறது இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல இருக்க பெண்கள் மேல நம்ம மரியாதை எந்த அளவுக்கு வச்சு சரி பண்ணி கொண்டு போறோமோ அதேதான் அடுத்த பெண்கள் மேல அப்படிங்கிறது வரும். அதுதான் பரிகாரமும். இப்ப உங்களோட அம்மா அப்பாவை தங்கச்சியை எப்படி நீங்க நடத்துறீங்களோ அதே போலதான் வர பொண்ணை நடத்த போறீங்கிறது 100% உறுதி. இப்ப இது வந்து வாழ்வியல் பரிகாரமா என்ன பண்ணணும்னா, வீட்டுல இருக்க பெண்ணா இருந்தா ஆண்களை வந்து மரியாதைக்குரிய தனமாவும், ஆண்கள் வந்து பெண்களை வந்து மரியாதைக்குரிய தனமா நடத்தலாம். இதுதான் என்னோட பரிகாரம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்னு, இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் பேசியாச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க கூட லிவிங்ல இருக்காங்க இல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்னர் ஆப்போசிட் ஜெண்டருக்கு கன்ஃபார்ம் எவ்வளோ பலமான ஜாதகமா இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் வந்து துர்மரணமா அமையுது அப்படிங்கிறது 100%
200% இங்க ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு ஆயிலே நீண்ட ஆயிலே இருந்தாலும் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இந்த மாதிரி ஒரு தோஷத்துல இருக்க ஜாதகத்தோட இணைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது எக்ஸாக்டா நடக்குது. இதே அவங்களுக்கு பாதகாதிபதி தசையாவோ இல்ல அவங்களுக்கு 8ஆம் அதிபதி தசையாவோ நடக்குதுங்கிறப்ப இதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு ரொம்ப டைம் சரியில்லாத டைம்ல போய் நம்ம ஜாதகமும் பார்க்காம எதையும் பார்க்காம போய் ஒருத்தர்கிட்ட நம்ம கனெக்ட் ஆகி மேரேஜ் பண்றோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி அமைப்புங்கிறது நிறைய தெரியாம பண்ணிடுறாங்க இப்ப இருக்க ஜெனரேஷன்ல. இப்ப இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அந்த ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களை அரண்மனையில வேற மாதிரி ஒரு இதுக்காக வச்சிருந்தாங்களாம். ஏன்னா அவங்க கூட அந்த மாதிரி வேற எதிரி நாட்டு மன்னனோ இல்ல எதிரியோ அப்படி இருக்கவங்க அவங்க கூட பழகுறப்ப அவங்களுடைய ஆயுள் ரொம்ப ஆயிடும். அதே போல வளர்ச்சிங்கிறது ரொம்ப குன்றிடும் அப்படிங்கறது அழுத்த திருத்தமா நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. இப்ப இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் ஜெனரேஷன் வளர்ந்துருச்சு. இப்ப நம்ம இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு அதே மாதிரி ஜாதகங்களா, அதாவது ஓரளவுக்கு இதை சரி பண்ணக்கூடிய ரொம்ப பாக்கியம் நிறைஞ்ச ஜாதகங்களா இணைவு பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சந்நியாச யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சில ஜாதகத்துல. அந்த மாதிரி 32க்கு மேல 34க்கு மேல 36க்கு மேல கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வலியுறுத்தி சொல்லிடணும். இதுக்கு பரிகாரம் இதுதான். ஸ்பெசிபிக்கா லாஸ்ட்ல நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா சனி, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை துவதியை ஆயில்யத்துல, துவதியை சதயத்துல, துவதியை கார்த்திகையில, சப்தமி ஆயில்யம், சப்தமி சதயம், சப்தமி கார்த்திகை. அதே கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, எழுத முடியல. சொல்றேங்க மேம். சனிக்கிழமை சொல்லுங்க. சனிக்கிழமை துவதியில ஆயில்யம், சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமையில துவதியில சதயம், ஞாயிற்றுக்கிழமை துவதியில கார்த்திகை. அதே போல சனிக்கிழமை சப்தமியில ஆயில்யம், செவ்வாய்க்கிழமை சப்தமியில சதயம், ஞாயிற்றுக்கிழமை சப்தமியில கார்த்திகை. அதே போல சனிக்கிழமையில துவாதசியில ஆயில்யம். இந்த மூணும் இந்த 3 திதி 3 கிழமை 3 நட்சத்திரத்தையும் மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க. மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா 27 வரும். 27 வரும். மாத்தி இந்த 3 நட்சத்திரத்தையும் 3 திதியையும் 3 கிழமைகளையும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா 27 இது வரும். அப்படிங்கப்ப இது விஷகன்னிகா தோஷம். சாரி மேம், சிக்னல் எடுக்கல போல இருக்கு. இப்ப இது இந்த திதி கிழமை நட்சத்திரத்துல பிறந்து அவங்களோட 1ஆம் பாவம் 7, 8, 3, 12 இந்த பாவங்கள்ல 3க்கு மேற்பட்ட பாவங்கள் ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கு, கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு விஷகன்னிகா தோஷம். விஷகன்னிகா தோஷம் 1, 2, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல 3க்கு மேற்பட்ட பாவங்கள் கெட்டு போயிருந்தா மட்டும்தான் இது விஷகன்னிகா தோஷம். இப்ப இதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இந்த தோஷம் இருக்கவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா உடனே 1, 2 குழந்தைங்க வந்துரும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படியே தலைகீழா மாறிடும்.
இந்த ஜாதகத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாதகம் நமக்கு வருது அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஒரு ஜாதகத்தை நம்ம பாக்குறோம். ஒரு தட்சிணை அப்படிங்கறத வாங்கிட்டு இதுக்கு தனியா கர்ம பரிகாரம் சொல்றோம் அப்படிங்கிறப்ப மஞ்சள் துணியில 11 ரூபாய் ஏதாச்சும் வச்சு நம்ம வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு தட்சிணை அந்த வாங்கின தட்சிணையை போய் கோயில் உண்டியில போட்டுட்டு நமக்கு கர்மா வரக்கூடாதுன்றதப்ப காயத்ரி மந்திரம், நமக்கு எந்த காயத்ரி மந்திரம் பிடிக்கிற ஸ்லோகத்தை சொல்லி அங்க வந்து மனசுருகி வேண்டிக்கிட்டு வந்துடணும். எப்படியும் இந்த 1000த்துல 2-3 இருக்கிற ஜாதகம் எனக்கு இங்க வந்து சேர்ந்திருக்கு. என்னோட கர்ம பலன் இன்னைக்கு இது நம்ம பார்க்கணும்னு இருக்கு அப்படிங்கறதுனால இது பயம்தான் சொல்லணும். ஏன் இவ்வளவு நம்ம இதா சொல்றோம்னா அந்த ஜாதகத்தை பார்த்து கரெக்டா என்னுடைய குருமாரும் சரி எனக்கும் சரி அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து 1 வீக்கா ஸ்டொமக் பெயின்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 200% இருக்கு. அப்ப வந்து நமக்கு நமக்கு இஷ்ட தெய்வம் எனக்கு பாத்தீங்கன்னா கணபதியை வச்சுப்பேன். அவர் தான் இருக்க எல்லா வினைகளையும் மன்னிச்சு போ அப்படின்னு விட்டு எல்லாம் இது பண்ணுவாரு. அதனால போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு பிடிச்சது அருகம்புல்லோ வெள்ளை இருக்கோ போட்டுட்டு ஒரு 4 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அந்த 11 ரூபாய் வாங்கினதோட சேர்த்தி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வாங்கின ஃபீஸை கூட நான் அங்கேயே அன்னதானம் மாதிரி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவேன். இப்ப இந்த மாதிரி ஒரு சில ஜாதகம் நமக்கு வருது தெரியாமே நம்ம ஆய்வு பண்ணி சொல்றோம் அப்படிங்கிறப்ப அஸ்ட்ராலஜர்ஸ்க்கே அந்த கர்மா வினை அப்படிங்கிறது தாக்கப்படுது. சொல்லுவாங்க தெரியாம பாக்குறவங்க. ஆமாங்க மேம், தெரியாம பாக்குறாங்க. பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலியில சொல்லுவாங்க ஜாதகம் போய் பார்த்து உனக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியில நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கர்ம ஜாதகம்னு தெரியாமே நம்ம பார்த்துட்டு அந்த வர நம்ம ஃபீஸ வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இதை நம்ம அனுபவிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ள வரோம் அப்படின்னம்னாவே நமக்கு ஏதோ ஒரு லிங்க் இருந்துதான் நம்ம இதுக்குள்ள வரோம். ஒண்ணு கேது சாரம் வாங்கியிருப்போம், இல்ல சனிலேயே வந்துட்டு பாசிட்டிவிட்டியான ஒரு சனி, அதாவது சேவை செய்யற ஒரு சாரம் வாங்காம நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வரவே மாட்டோம். மேம் கட்டங்கள் ஒரு முறை சொல்ல முடியுமா? செக் பண்ணிக்கிறேன். என்னதுங்க மேம்? கட்டங்கள் சொன்னீங்க லக்கணம், சனி லக்கணம், ராகு. அது வந்து அந்த ஜாதகம் இல்லைங்க மேம், அந்த ஜாதகம் இல்ல. நீங்க இப்ப இந்த கர்ம ஜாதகம் வேணும்னா சொல்லுங்க, நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு நாள் இதுல போஸ்ட் பண்றேன், நம்ம குரூப்லயே போஸ்ட் பண்றேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கோசரம். நான் எக்ஸாம்பிள் ஜாதகம் வச்சிருக்கேங்க மேம், நான் எடுத்து அனுப்பிச்சிடுறேன். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்னோட குருவும் அதுல அவருக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்கும். அவர் வந்து நான் மீடியா பர்சன், அவர் பேர் வந்து ராஜேந்திரன். அவரு வந்து ஆராய்ச்சி பண்ணதுலயே இது நாள் வரலும் 101 ஜாதகம் தான் அவர்கிட்ட இருக்கு. இப்ப ஏன்னா பார்த்ததுல வந்துட்டு எனக்கு நான் பார்த்ததுல வந்து எனக்கு வந்து 3 ஜாதகங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த 3 ஜாதகங்கள் நான் பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டைம் தெரியாம அந்த ஜாதகத்தை பார்த்து 3வது டைமும் நான் பார்த்து 3வது டைம் தெரியுது. ஆனா கம்பல்சரினால நான் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துமே 1 வீக் வந்து ஸ்டொமக் பெயின் ரொம்ப தாங்காம நான் அட்மிட்லயே நான் இருந்தேன். இப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் புதன் சனி இணைவுல இருக்கு, அதாவது கோச்சாரத்துல இணைவுல இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்துல இணைவுல இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் சனி புதன் இணைவு இருந்தாவே பரிகாரம் சொல்லி காசு வாங்காதீங்க. ஃபீஸ் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், பரிகாரம் சொல்லி காசு வாங்குனீங்கன்னா அவங்க கர்மம் அப்படியே நம்ம கையோடயே வந்துடும். புதன் சனி இருவு பார்வை எதா இருந்தாலும் பார்வை விட சேர்க்கைக்கு 100%, சமசப்தமமா பாத்துக்குதுன்னா 50%, ஒருத்தர் மட்டும் பாத்துக்கிறாங்கன்னா 25%. இந்த இணைவுல எப்படி இருந்தாலும் ஃபீஸ் வந்து நீங்க என்னோட ஃபீஸ் 500 ரூபான்னு சொல்லி வாங்கிக்கோங்க, 1000 ரூபான்னு சொல்லி வாங்கிக்கோங்க, 10,000 சொல்லி கூட வாங்கிக்கலாம். பரிகாரம்னு ஒண்ணு சொல்லி நீங்க வாங்குறீங்கன்னா அந்த கர்மா உங்க கூடயே டிராவல் ஆயிடும். தெரியாம செய்யறது என்னங்க மேம்? தெரியாம செய்யறதா நம்ம தெரியாம செய்த பரிகாரம், அது தெரியாம வாங்குறது. நான் எதுவும் பரிகாரம் வாங்க மாட்டேன், கோயிலுக்கு
ஆமா, நானும் எப்பயுமே பரிகாரம்ன்றத சொல்றதே இல்ல, ரெஃபர் பண்றதே இல்ல. கோயில சொல்லிருவேன். ஆனா இதுங்களுக்கு வந்து கோயில கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இருக்க ஜாதகங்களுக்கு கோயில கூட நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய பாயிண்ட இப்ப மட்டும் சொன்ன சொல்லிடுவேன். உங்களுக்கு உங்களுக்கு எது பிராப்தமோ அத பண்ணிக்கோங்க. பரிகாரம்ங்கிறது என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசுறதே கம்மி பண்ணிடுவேன். 2 பாயிண்ட். ஏன்னா நம்ம லட்சணம் வாங்குறோம். அதுக்காக வந்து நம்ம சொல்லிதான் ஆகணுன்றதுக்காக 2 பாயிண்ட், 3 பாயிண்ட். அவ்வளவுதாங்க மேம். நன்றி நன்றி. அந்த ஒரு அந்த ஜாதகம் மட்டும் போஸ்ட் பண்ணுங்க. ஆமாங்க மேம். நான் போஸ்ட் பண்றேன் மேம். குரூப்ல வந்துட்டு நான் ஃபர்தரா அந்த எக்ஸாம்பிள் ஜாதகத்தை போஸ்ட் பண்றேன். நீ அது செக் அதுல ஸ்பெஷல் கேஸா போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். டிராவலிங் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. கேட்கல, டிராவல்ல இருக்கு. ஒரு நிமிஷம். ஜாதகத்துல 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், 1ஆம் பாவம் கெட்டிருக்குனாவே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஜாதகத்துல 1ஆம் பாவம், 7ஆம் பாவம் கூட நான் கேட்டுக்கிறேன். சௌந்தர்யம் மேம். கேக்குதுங்களாங்க மேம்? அதாவது நீங்க கொடுக்க வேண்டிய கண்டென்ட் கரெக்டா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் முடிச்சிட்டு கேள்வி பதில் மாதிரி வச்சுக்கலாம். நடுவுல பேச வேண்டாம். ஓகேங்க மேம். ஓகே. இப்ப வந்து விஷக்கன்னிகா தோஷம் சொல்லிட்டேங்க மேம். இப்ப இதை வந்து 6000க்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இப்ப இந்த நட்சத்திரம் சொன்னாங்கன்னா ஆயில்யம், கார்த்திகை, சதயம் சொன்னாங்களா? ராகு நட்சத்திரத்துல அவங்களோட லக்ன புள்ளி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நின்னு பாவர்களோட பார்வை பெற்று 7, 8 ரொம்ப மோசமா கடுமையா கெட்டு போயிருக்கு. 7, 8, 2 கெட்டு போயிருக்குனாவே நீங்க 50% உறுதி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாதகம் தான் இது அப்படின்ட்டு. இது 50% தான். அப்புறம் பிராக்டிக்கல் நடைமுறையில அவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்கலாம். நீங்க வந்து இப்ப மேரேஜ் ஆக போதுங்கிறப்ப இதை வந்து நீங்க துல்லியமா ஆராய்ஞ்சு இந்த மாதிரி சொல்லிடணும். மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே குழந்தைங்க இருக்குங்களா, மேரேஜ் லைஃப்ல ஸ்ட்ரகிளா இருக்கான்னு கேட்கட்டும். ஆமா அப்படின்ட்டாங்கன்னா பார்ட்னர் ஜாதகம் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஆய்வு பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அவங்க பார்ட்னர் வந்துட்டு கன்ஃபார்மா ராகு சாரத்திலயோ ராகுவோட நட்சத்திரத்திலயோ இருக்கவே மாட்டாங்க. அப்ப வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 12ஆம் பாவத்தை எடுத்து மைனூட்டா டிகிரியில இருந்து எந்த சாரம் பெற்றிருக்கிறது அப்படிங்கறதுல இருந்து நோட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வகையில 12ஆம் பாவத்துல ராகு கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 100% அப்படின்ட்டு. இந்த திதியும் சேர்றப்ப 200% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு அந்த பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு அஷ்டமாதிபதி தசையோ பாதகாதிபதி தசையோ நடக்கிறப்ப ரொம்ப கவனம் தேவை. நீங்க வந்து இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்க வந்து முக்காவாசி துறவரமா இருங்க. இல்லற வாழ்க்கை அப்படிங்கறத வந்து விட்டுட்டு முக்காவாசி துறவரமா இருங்க. ஏன் இதை நான் சயின்டிபிக்காவும் நார்மல் லைஃப்க்கும் சொல்றேன்னா, அவங்களோட நார்மலான லைஃப் லீட் பண்ணி கொண்டு போறவங்களுக்கு அத வந்து இந்த தோஷத்தோட விளைவே இப்படிதான் வந்து இம்பாக்ட் ஆகுது. அவங்களோட நார்மலா லைஃப் லீட் பண்ணி கொண்டு போறவங்களுக்கு அவரோட பார்ட்னர் வந்து சீக்கிரம் மரணிச்சிடுறாங்க. இல்லைன்னா அவங்க வளர்ச்சிங்கிறது ரொம்ப குன்றிருது. ரொம்ப, அதாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்றப்போ ஒரு 100 கோடி சொத்து இருக்குன்னா கூட அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு எல்லாம் கூட போயிடுறாங்க. இந்த தோஷம் இருக்க ஒரு இதுன்னு. இந்த தோஷத்தை வந்துட்டு நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே இல்லை. நம்ம எடுத்த உடனே செவ்வாய் தோஷம் பார்ப்போம். செவ்வாய் தோஷம் நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படிங்கறதே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஒரு இச்சை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் செவ்வாய் தோஷத்தை நம்ம கனெக்ட் பண்றோம். அதே போல ராகு தோஷம் ஏன் கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது, அதாவது இப்போ ஒரு ப்ரீவியஸ் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராகு தோஷம் பார்த்து யாரும் கல்யாணம் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு தான் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ்லயும் சரி, இதுலயும் சரி, ஆய்வு இதுலயும் சரி சொல்றாங்க. இப்ப ஏன் வந்து ரீசெண்டா அந்த ராகு தோஷத்தை கனெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, லக்னத்துல ராகு நிக்குது. நம்ம பேசிக்காவே என்ன பண்ணுவோம், லக்னத்துல வந்துட்டு ராகு நிக்குது. லக்னத்துல நிக்கிற கிரகத்துக்கு வந்து ரொம்ப
ப்ரிகாஷனோ இல்ல ரொம்ப இம்பாக்ட் அதிகமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இப்ப லக்னத்துல சந்திரன் நிக்குது, அம்மாவால நல்லது நிறைய நடக்கும். இல்ல அதோட சாரம் ஏதாவது கெட்டு போயிருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுடைய கெட்டதும் நிறைய அம்மாவால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சூரியன் நிக்குது, அவங்க வந்து அரசாங்கத்து மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, அப்பா மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆனா அவங்களால எப்படியோ ஒரு காயமோ இல்ல ஒரு நல்லதோ எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் நடக்கும்னு சொல்லுவாங்களா? அது போல லக்னத்துல ராகு நிக்குதோ இல்ல 2ஆம் பாவம் தனம், படிப்பு, குடும்பத்துல வந்து ராகு நிக்குதோ, ராகு வந்து வக்ர கிரகம், அதோட இம்பாக்ட் எப்பயும் அதிகமா இருக்கும். இந்த 2 இடத்துல நின்னுச்சுனாவே ஆப்போசிட்ல 7, 8ல நிக்கும். 7ங்கிறது திருமண வாழ்க்கை, 8ங்கிறது நமக்கு ஆயுள் இது. அதனால வந்து இதே போலவே அவங்களுக்கும் இருந்துச்சுன்னா, கருத்துக்கள் ஒத்து போகும் அப்படிங்கிற ஒரு யூகத்துல இணைச்சதுதான் ராகு தோஷம்க்கு நாகதோஷத்துக்கு நாகதோஷம், செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷம் இணைக்கிறது உத்தமம். ஆனா ராகு தோஷத்தும் இல்லாம ஒரு ஜாதகம் சுத்த ஜாதகம் இணைஞ்சு நல்லா வாழ்றவங்கங்கிறது இங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது இப்ப எல்லாமே நல்லா இருக்கு, வேற எந்த பாயிண்ட்லயும் தப்பு கிடையாது, நாகதோஷம் அவங்களுக்கு இருக்கு, இந்த சைடு ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் தப்பு கிடையாது, நாகதோஷம் இல்ல, இணைஞ்சு யாராவது இதனாலதான் பார்ட்னர் இறந்துட்டாங்க அப்படின்னு யாராச்சும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? என்ன கேட்டா இல்ல, 100% இல்ல. ஆனா எல்லா பொருத்தமும் இருக்கு, கட்ட பொருத்தம் இருக்கு, கிரக பொருத்தம் இருக்கு, தசாபுத்தி பொருத்தம் இருக்கு, நட்சத்திர பொருத்தம் இருக்கு. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல பார்ட்னர் இல்ல. ஏன்? விஷகணிகா தோஷம் அங்க வேலை செஞ்சிருச்சு. இந்த தோஷத்தை யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இந்த தோஷத்தோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. நார்மலா சொல்லணும்னா இந்த பித்ரு தோஷம், முன்னோர் தோஷம், பெண் தோஷம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம நிறைய தோஷம் சொல்லுவோம். ஆனா அதுல வந்துட்டு முக்கியமா இந்த விஷகணிகா தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யுது. இந்த மாதிரி இருக்க பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், அறிவுலயும் சரி, ஆளுமை திறன்லயும் சரி, வசதியிலயும் சரி, ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே இடத்துலயே அடி வாங்குறது என்னன்னா ஃபேமிலி லைஃப். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாவே நல்லா பவர்ஃபுல்லான லேடி யாரு? ஜெயலலிதா. அவங்களோட இதுல பாத்தீங்கன்னாலும் இதோட இம்பாக்ட் 50% இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு உயரத்துக்கு போற எல்லா லேடிஸ்லயும் நீங்க எடுத்து பாருங்க, இதோட இம்பாக்ட் 25% இல்ல 50% இருக்கு. சரிங்க மேம், இப்ப கேள்வி. அதாவது நன்றி உரை முடிச்சுட்டு அடுத்தது கேள்வி நேரத்துக்கு போலாம் மேம். ஓகே. வணக்கம் மேம், இந்த சிறப்புரையாற்றியமைக்கு நன்றி. அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அடியேன் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 52வது நாள். 52 கூட்டினால் 7, 7 என்பது கேது. எனவே ஜோதிடம் பற்றி வகுப்பு. மேலும் இன்று தேதி 21/2/2026, கூட்டினால் 6, 6 என்பது சுக்கிரன். எனவே பெண் ஜோதிடர். மேலும் மாசி 9ஆம் தேதி, 9 என்பது நவகிரகம். அதே ஆங்கிலத்தில் சௌந்தர்யா என்னும் எழுத்து 9 கொண்டது. மேலும் இன்று பஞ்சமி. பஞ்சமி என்றால் 5 எழுத்து கொண்டது. 5 எழுத்து தமிழில் சௌந்தர்யா என்பது 5 எழுத்து கொண்டது. 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். மிதுன புதன் வீட்டில் ராகு சம்பந்தப்பட்டது திருவாதிரை. திருவாதிரை என்பது விஷம் சம்பந்தப்பட்டது. புதன் மிதுனம் மற்றும் கன்னி சம்பந்தம் உடையது. மேலே உள்ள புதன் வீடு விஷம் சம்பந்தப்பட்டது, கீழே உள்ள புதன் கன்னி சம்பந்தப்பட்டது. எனவேதான் விஷக்கன்னியா என்ற தலைப்பு. இன்று சுப்பிரம் நாம யோகம். யோகி சந்திரன். எனவே சௌந்தர்யா அம்மா இதுவரை சிறப்பாக விஷக்கன்னிகா தோஷம் பற்றி சிறப்பாக பலன் கூறினார். மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது கேள்வி நேரம். இப்ப மேம்கிட்ட யாருக்கு என்ன மாதிரி கேள்விகள் இருக்கோ அதை கேட்கலாம்.
வணக்கம் மேம். நான் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இப்ப ஆ, நீங்க வந்து இந்த விஷகன்னிகா அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது வந்து திதியும் கிழமையும் இணைஞ்சது கான்செப்டா இல்ல இப்ப பர்த் சார்ட்ல பாக்கணும்? மேம் இது வந்துட்டு திதி, கிழமை, நட்சத்திரம் இணைஞ்சு அவங்களுடைய ம், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் பெருமளவில, அதாவது இந்த 4 பாவத்துல 3 பாவங்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப. இப்ப செவ்வாய் பர்வ, சனி பர்வ 2 இணைஞ்சிச்சுன்னா அந்த பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லுவோங்களா? அந்த மாதிரி. இல்ல இப்ப இப்ப சாரி, நான் வந்து விஷகன்னிகா தோஷம்ன்றது வந்து திதி நட்சத்திரம் அந்த கிழமைய வச்சு பாக்குறதுதான். இது எப்படி நீங்க வந்து ஹாரோஸ்கோப்ல எப்படி இது கனெக்ட் பண்றது? ஹாரோஸ்கோப்ல எப்படி கனெக்ட் பண்றதுனாங்க மேம், அவங்களோட லக்ன புள்ளி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நார்மலாவே சொல்லுவோம். லக்ன ம். அதிபதி வந்து வந்து நல்லா நல்ல நிலையில இல்ல நசுக்கப்பட்ட நிலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்துட்டு ம். அவரோட சுயமா எதுவும் பண்ண முடியாது. சுயமா பண்ணாலும் அதோடைய இல்ல இல்ல பலன் இல்ல பாத்தீங்கன்னா மேம், நான் கிடைக்காது. இப்ப வந்து என்னோட ம். கொஸ்டின் என்னன்னா, இப்ப விஷகன்னிகான்றது இந்த கிழமை இந்த நட்சத்திரம் காம்பினேஷன்ல அந்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இல்ல 7ஆம் பாவ புள்ளி இல்ல ஒரு 2ஆம் பாவ புள்ளி விழுந்தா ம். ம். ஜாதகத்தை அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல ம். நார்மலாவே லக்னாதிபதி வந்து பலம் குறைஞ்சிருச்சு இந்த விஷகன்னிகா ம். சேரும் போது ப்ராப்ளம் தருமா? இல்லைங்க மேம். இப்ப இந்த வந்துட்டு திதி வந்துட்டு நாள், நட்சத்திரம் சேர்ந்து பிறந்த ஜாதகத்துல, அவங்களோட 7ஆம் பாவமும், 8ஆம் பாவமும், 2ஆம் பாவமும் ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப, இதோட இம்பாக்ட் அதிகமாயி, அது தோஷமா அங்க கன்வெர்ட் ஆகுது. இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரத்துல, திதியில, கிழமையில பிறந்தவங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோஷம் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. 50% 25% தான். அவங்க ம். ஹாரோஸ்கோப்லயும் இந்த ஆமா. இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறப்ப, அதுதான் 100% கொஸ்டின். ஒர்க் ஆகுது. ஆமா. ஹாரோஸ்கோப்லயும் இந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டு இந்த திதி நட்சத்திர இதுல பிறந்திருந்தா பாதிப்பு அதிகம். ஆமாங்க மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. இப்ப திதி நட்சத்திரம் என்னென்ன நம்ம எப்படி பார்க்கறது? என்னென்ன நட்சத்திரத்தை பிறந்தாங்க? மேம் என்னங்க மேம்? திதியில பிறந்தாங்கன்னு இருக்குல்ல, இந்த திதியில பிறந்தாங்க, திதியில பிறந்தாங்க. மேம் வாய்ஸ் எதுல கிளியரா கேட்கல. கண்டுபிடிக்கணும்? கொஞ்சம் லவுடா ட்ரெயின்ல கொஞ்சம் லவுடா. ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க டிராவலிங்ல திதி நாள் நட்சத்திரம் சொன்னீங்கல்ல, அப்ப ஆமாங்க என்ன மேம். திதியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம பார்க்கணும்? எந்தெந்த திதி இருக்கு எந்த இருக்கா? திதிகளை இந்த பிறந்தவங்களுக்கு எல்லாம் நட்சத்திரம் பார்க்கணும்னு இருக்கா? கேக்குறீங்களா? துவாதசி, துதியை, இல்ல பாத்துக்க கேட்க மாட்டேங்குது. மேம் சப்தமியில. மேம் வாய்ஸ் எனக்கு கிளியர் அவுட்டா கேட்கல. இல்ல இல்ல மேம், அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, எந்த ம். திதி எந்த நட்சத்திரம் எந்த கிழமை இணைஞ்சா விஷகன்னிகா ம். யோகம், அந்த விஷகன்னிகா இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேக்குறேன். ஓ, அதான் ஏற்கனவே அப்படி சொன்னாங்க மேம். கேக்குறீங்க. ஆமா. சனிக்கிழமை ஆயில்யம் மேம். ஆயில்யம் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். இதுல வந்துட்டு கிழமை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. துவாதசி, துதியை, சப்தமி. இந்த 3 திதிகள்ல 3 கிழமையில 3 நட்சத்திரத்துல மாத்தி மாத்தி இணையும் போது 27ன்னு வரும். இந்த 27ல எந்த காம்பினேஷன்ல வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து ஆராய்வு பண்ணணும். இது 50% மட்டும்தான். 50%ங்கிறது ஜாதகத்துல எப்படி அப்ளை ஆகுதுன்னா, அவங்களோட ஜாதகத்துல 2ஆம் பாவம், 1ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் நசுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பாதிப்புல இருக்குங்கிறப்ப, அதாவது இந்த 4 பாவத்துல 3 பாவங்கள் ரொம்ப நசுக்கப்பட்டு பாதிப்புல இருக்குங்கிறப்ப, அது விஷகணிகா தோஷம்ன்றது நம்ம கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். விஷகணிகா தோஷம்ல வந்துட்டு இப்ப எடுத்தோடனே கேட்பாங்க நாகதோஷம் இருந்தாவா? அந்த நாகதோஷத்துக்கு எதுக்கும் கனெக்டே கிடையாது. நான் சொன்ன ரூல்ஸ் மட்டும் இங்க அப்ளை அப்ளை ஆயிருக்குங்கிறப்ப இது விஷகணிகா தோஷம். ஹலோ மேம், கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது. ஓகேங்க. மேம் வெறும் இந்த 3 நட்சத்திரம், இந்த 3 திதி, இந்த 3 கிழமை மட்டும் தானா இது இது விஷகன்னிகால? இது வந்து இண்டிகேஷன் பண்ணுதுங்க மேம். இது நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த இந்த திதியில பிறந்திருக்காங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க,
இந்த கிழமையில பிறந்திருக்காங்க, இண்டிகேஷன் ஆகுது. அதை எடுத்து நீங்க ஆராய்வு பண்றீங்க. சரி இந்த இந்த திதியிலே இல்ல, இந்த கிழமையிலே இல்ல, இந்த நட்சத்திரத்திலயும் இல்ல, அப்ப அங்க அப்ளை ஆகாதான்னா ஆகும். எப்படி ஆகும்னா, 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் பெரிதளவுல முடக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஜாதகத்துல மேக்ஸிமம் ஒரு பாவம், 2 பாவம் வந்து அடி வாங்குங்களா? ஒரு 3 பாவம், 4 பாவம் அடி வாங்குதுங்கிறப்பயே அங்க வந்து நம்ம இல்ல அது ரொம்ப மோசமான இதா இம்பாக்ட் ஆகுதுன்றத புரிஞ்சுப்போம். இதுல மெயினா 7, 8, 2, 1 அடி வாங்குது அப்படிங்கிறப்ப இது விஷகன்னிகா தோஷம் தான். ஓகே மேம். அப்ப வந்து வந்து பிறந்த கிழமை நட்சத்திர தேதி தான். இது ஏஜ் அட்டன் பண்றதோட இதுக்கு ருது ஜாதகத்துக்கு ஏஜ் இது அட்டெண்ட் தொடர்பு இல்ல. பண்றதுக்கும் எடுக்குறாங்கங்க மேம். இது ருது ஆ, ஜாதகத்துக்கு தான் ரொம்ப ஆப்ட் ஆகுது. ஆ, ம், ருது ஜாதகத்துக்கு தான் ரொம்ப ஆப்ட் ஆகுது. ஆமா, இப்ப இருக்க காலகட்டத்துல ருது ஜாதகத்த வந்து யாருமே குடுக்கறது கிடையாது. ஆமா. அலைன்ஸ்க்கு குடுக்குறாங்களா யாராச்சும் ருது ஜாதகத்த? நோட் பண்ண மாட்டாங்களே இப்ப இருக்க காலகட்டத்துல. நோட் இப்ப பண்றாங்கங்க இருக்க மேம். காலகட்டத்துல யாருமே நோட் பண்றது இல்லையே. நோட் இப்ப பண்றாங்க. உள்ளவங்க இதுல நோட் பண்ணல மேம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் ருது ஜாதகம்னு ஒண்ணு எழுதி வச்சிருந்து கல்யாணத்துக்கு வந்து முகூர்த்தம் குறிக்கும் போது சொல்லி சாந்தி வச்சாங்க. முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு இது காட்டுவாங்க. அத ஆமா. வச்சுதான் நாளே குறிச்சு கொடுப்பாங்க. இப்ப வந்து கண்டிப்பா. அதெல்லாம் கிடையாது. இந்த விஷகன்னிகா இன்னொன்னு யோகம் வந்து மெயினா சொல்லணும்னா ருது ஜாதகத்த வச்சுதான் ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கைய 100%க்கு 200% நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஆமா, ருது ஒரு ஜாதகம் ஒண்ணு பெண்ணோட பாடி வந்துச்சு. பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ருது ஜாதகம் தான் சொல்லும். ம். இந்த அப்ப விஷகன்னிகா வந்து யோகம் வந்து பிறந்ததுக்கு வந்து வெறும் ஒரு 45 to 50%. ஆனா வயசுக்கு வந்த ஜாதகத்துல இது 95% ஒர்க் பண்ணும். 95%. ஆனா இத ஏன் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறப்ப, இது வந்துட்டு இப்படி நம்ம சொல்றப்ப இத பெண்கள மட்டும் கார்னர் பண்ற மாரி இருக்குங்கிற ஆ, கருத்து அதிகமா இருக்கு. ஆமா. அதனால இத நான் வந்து சொல்லல. ஆனா இது ஓகே. ஆண்களுக்கும் செயல்படுது அப்படிங்கிறப்ப இத நான் சொல்லல. ம். ஆனா இது ருது சூப்பர். ஜாதகத்துல தான் வந்து 95% வந்து ஒர்க் ஆகுது. ஆமா. தேங்க்யூ மேம். சூப்பர். நல்லா சொன்னீங்க. ம். தேங்க்யூ. ம். வேறு யாராவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். சரி.